இந்த ஜவஹர்லா போன்றவர்கள் காஷ்மீர் பிரிவினைவாதிகளை மண்ணின் உரிமைக்காரர்கள் என்று முன்னிறுத்தி அவர்களுக்கு ஆதரவாக அமரன் படத்துக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொழுது அதை கண்டித்த அந்த எச் ராஜா மீது அவர்களுக்கு யார் மீது குற்றம் இருக்கிறதோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல், பிரிவினைவாதத்தை பற்றி பேசியவர்கள் மீது பதிவு செய்யாமல், பிரிவினைவாதத்தை எதிர்த்து அண்ணன் எச் ராஜா மீது வழக்கு பதிவு செய்திருப்பது இது பாராபட்சமான நடவடிக்கை, பழிவாங்கும் நடவடிக்கை. இதை பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் ஒத்துக்கொள்ளாது. எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக முதலமைச்சர் உடனே இதற்கு தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கருத்து சுதந்திரம் என்று சொல்கிறீர்கள், ஆனால் கருத்தை சொல்வதற்கு இங்கே சுதந்திரம் தமிழகத்தில் இல்லை என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். என்ன கேள்வி கேட்கிறேன்? இல்ல, அதுல பல பேர் பொங்கல் பண்டிகை கொண்டாடும் பொழுது அதை கொண்டாடுவதற்கு வழிவகை செய்தால் நல்லதுதான். என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல போனா தமிழர் திருநாள் என்று நாம் எல்லாம் கொண்டாடுகின்ற நேரத்தில் அவங்க குடும்பத்தோடு அவர்கள் பணியாற்ற வேண்டும். அதனால் என்கிட்ட கேட்டா கூட நான் அது நியாயம் என்று சொல்றேன். ஆனா இன்றைய காலகட்டத்துல நம் தமிழக இளைஞர்கள் கொண்டாடுவதை விட பணியில் அவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களோட சாய்ஸுக்கு விட்டுடலாம் அப்படின்றது எனது கருத்து. எல்லாத்தையும் அரசியலாக்காம அதை உண்மையிலேயே அவர்களிடம் கருத்து கேட்டு அந்த கருத்தில் அவர்கள் வர விருப்பம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்ட எல்லாத்தையுமே நாம கையில் எடுக்கிறத விட, உதாரணத்திற்கு நீட்டா இருக்கட்டும், நீட்ல மாணவர்கள் அவர்கள் இப்போது ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனா அரசியல்வாதிகள் அதை எதிர்க்கிறார்கள். 14 லட்சம் மாணவர்கள் எழுதாரு. அதே மாதிரி இப்ப நாம என்கிட்ட கேட்டாலும் தமிழர் திருநாள் அன்று வேறு ஒரு நிகழ்வு இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்றேன். ஆனா சில நேரங்களில் இளைஞர்கள் கொண்டாடி விட்டு நாங்க எங்க வேலை வாய்ப்புக்கு நாங்க வந்து எழுதுறோம்னு நினைத்தார்கள் என்றால் அதை அனுமதிப்பது தவறில்லை. அதனால அது இளைஞர்களின் அதை அவர்களுக்கு சாய்ஸ்ல இருக்க விடணும் என்பது எனது கருத்து. நான் இன்னும் அதை பார்க்கல. அந்த கருத்தை சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அரசியலுக்கு வரமாட்டேன் என்று சொன்ன சகோதரர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த அரசியல் நிகழ்வுகளை சில தலைவர்களை சந்திப்பதும் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்வதும் ஏன்னு எனக்கு தெரியல. அதனால இன்னும் ஒருவேளை அவருக்கு அரசியல் தாக்கம் மனதில் இருக்கிறது. எல்லாருக்கும் அரசியல் தாக்கம் இருக்கிறது நல்லதுதான். அதற்கு மேல நான் அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக தெளிவாக சொல்கிறார், வளர்ச்சி திட்டங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் என்று. இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சி மத்திய பிரதேசத்துல தமிழ்நாட்டுல கொடுக்கறதுக்கு முன்னாலேயே உதவித்தொகை கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் முற்றிலுமாக இலவசத்திற்கு எதிரானவர்கள் இல்லை. ஆனா அந்த இலவசம் என்பது மக்களின் வளர்ச்சியோடு இருக்கிற. உதாரணத்திற்கு 72 லட்சம் பெண்களை லட்சாதிபதிகளாக ஆக்குகிறோம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக பஸ் பயணம் மட்டும் நாங்கள் இலவசமா கொடுக்கல, வாழ்க்கை பயணத்திற்கு நாங்கள் முற்றிலுமாக உறுதுணையாக இருக்கிறோம் என்று. அதனால பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருகின்ற மக்கள் ஏதோ மக்களுக்கே நாங்க எதிரானவங்க போடுவோம், மக்களுக்கு திட்டங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது. ஆனா திராவிட முன்னேற்ற கழக இலவச திட்டங்களுக்கும் பாஜக இலவச திட்டங்களுக்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமைனா, பாஜகவின் இலவச திட்டங்கள் வளர்ச்சியோடு சேர்ந்தது. அதற்கு பின்பும் அவர்கள் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கான வளர்ச்சியை கொண்டு வந்தது. இவங்க இலவச திட்டம் வாக்குகளை மட்டுமே கொண்டது. ஆக இவர்கள் வாக்குகளுக்காக இலவச திட்டங்களை கொடுக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்காக இலவச திட்டங்களை கொடுக்கிறது. ஆக இலவச திட்டங்களிலும் வேற்றுமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எனது கருத்து. அவங்க சொல்லிட்டாங்க, குடும்ப நண்பர் என்ற முறையில் நாங்க சந்தித்து இருக்கிறோம். அவங்க கருத்துக்கு மேல நான் என்ன கருத்து சொல்லுறேன்? சந்தித்தவர்களே கருத்து சொல்லிட்டாங்க, நான் என்ன கருத்து? நான் இப்ப கருத்து சொல்ல விரும்பல, நான் இப்ப ஆளுநர் இல்லை. இதை பொறுத்த மட்டும் எந்த வகையில நேர்மையான விளையாட்டுகள் இல்லாமலும் நடவடிக்கை எடுத்து அது அப்போ அரசியல் சூழ்நிலையில நான் ஆளுநர் அங்க இருந்தேன். அதனால இந்த மாதிரி ஒரு கேள்விகளை நான் தவிர்க்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா நான் எனக்கு ஒரு சம்பந்தம் இப்ப ஜார்க்கண்ட்ல
அந்த பிரியங்கா காந்தி போட்டி போட்ட இடத்துல ஏன்? அதாவது திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காருன்னா, எப்படியாவது அண்ணன் ஸ்டாலின் அவர்களை திருப்திப்படுத்தணும்னு ஒரு நிலையில இருக்கிறாரு. அதனாலதான் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் புத்தகத்தை வெளியிடுகிற நிகழ்ச்சியை கூட அவர் தவிர்க்கிறாரு. அதனால இப்ப அவரை அப்படி பார்த்தா அவர் மதுவிலக்கு மாநாடு நடத்தினது ஒரு நாடகம் என்று தெரிகிறது. மரியாதைக்குரிய அம்பேத்கர் வழியில் வந்து கொண்டிருப்பவர் என்று சொல்லும் பொழுது அது கூட்டணியில் ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்துகின்ற வரையில் அதையே தவிர்க்கிறார் என்றால், இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பாஜகவிற்கு எதிராக பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் என்னதான் ஸ்டாலினை திருப்திப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறார். நான் கேட்கிறேன், ஏன் இப்ப ஜார்க்கண்ட்ல எங்களுக்கு விருப்பம் இல்லையா? இதைத்தான் நான் எதிர்க்கிறேன். அப்பட்டமாக தொண்டர்களின் கடுமையான உழைப்பு, மராட்டிய மக்களின் ஆதரவு. நேற்றே நான் சொன்னேன், மகாராஷ்டிராவில் கிடைத்த வெற்றி பாரத தேசம் முழுவதும் கிடைத்த வெற்றிக்கு சமம். ஏனென்றால் மகாராஷ்டிரா மற்ற மாநிலங்கள் மாதிரி கிடையாது. எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் குறிப்பிட்ட மக்கள் தொகையில் அங்கே இருக்கிறார்கள். அதனால் மகாராஷ்டிராவில் கிடைத்த வெற்றி பாரத தேசம் முழுவதும் பாரத பிரதமருக்கு கிடைத்த வெற்றியாகவே நாங்கள் கருதுகிறோம். நீங்க அப்படி சொன்னா நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுல நாங்க ஓட்டிங் மிஷின் தான் வெற்றி பெற்றோம் சொல்லுங்க. அப்படி சொன்னா நான் ஒத்துக்கிறேன். அப்ப நீங்க வெற்றி பெறும்போதெல்லாம் ஓட்டிங் மிஷின் காரணம் கிடையாது, நாங்க வெற்றி பெறும்போதும் ஓட்டிங் மிஷின் காரணம். இதை நோட் செய்யப்பட வேண்டியது. அதனால் திருமாவளவன், நீங்க ஸ்டாலினை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா பாஜகவின் தொண்டர்களின் உழைப்பையோ மக்களின் தீர்ப்பையோ குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்பதை நான் வன்மையாக பதிவு செய்கிறேன் என்பதை அண்ணன் திருமாவளவன் புரிந்து கொள்ளட்டும். நீங்க இன்னைக்கு சொல்லுங்க, மாநாடு நடத்தினேன், மதுவிலக்கு கேட்டேன், என்னைக்கு அதை கொண்டு வர போறீங்கன்னு ஸ்டாலின் கேளுங்க. அப்படின்னா நீங்க உண்மையாளர்கள் நான் நினைப்பேன். ஆனா அதை நடத்திட்டு பேருக்கு நடத்திட்டு இன்னைக்கு எங்களை பத்தி குறை சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.